இன்றைக்கி நம்ம முதலாளி அம்மா வந்து ஹோட்டலில் போய் பிரியாணி சாப்பாடு வாங்கிட்டோம் அப்படின்னா மக்லூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை, அந்த கடைக்கு பேர். ஆமாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சவுதி அரேபியாவில் சாப்பாட்டு பழக்க வழக்கம் எப்படி இருக்கும்னா, நம்ம இந்தியாவோட ரொம்ப மாறுபட்டு இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம இந்தியாவில் வந்து எப்படின்னா, நம்ம காலையில் காலையில் எந்திரிச்சிருவோம். எந்திரிச்சு காலை சாப்பாடு, டிஃபனு, மத்தியானம் இந்த மாதிரி நைட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒரு 8 மணிக்கெலாம் அந்த மாதிரி முடிச்சுட்டு 8 மணி 9 மணிக்கு சாப்பிட்டு 10 மணிக்குள்ள முடிச்சுட்டு தூங்கிடுவோம். அது அப்படி இருக்கும் வழக்கமாக. ஆனால் இங்கே வந்து எப்படின்னா, இங்கே அப்படியே சுத்தமாக அப்படியே சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து உங்களோட பழக்கவழக்கம்லாம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஸ்கூல் இங்கே இருக்காங்க, ஸ்கூல் பசங்க இல்லை ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க ஆனால் காலைல டோஸ்ட்டு சாப்பிட்டு போயிட்டு திருப்பி மத்தியானம் வந்தோடனே மத்தியானம் சாப்பாடு பசங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க தூங்குவாங்க, இல்லை படிப்பாங்க, அந்த மாதிரி போகும். இதே இது வேலைக்கு போகிறவங்க எப்படின்னா, காலையில் 8 மணி 9 மணிக்கு வேலைக்கு போவாங்க. ஒரு சில பேர் போவாங்க. போயிட்டு என்னென்னா காலையில் டோஸ்ட்டு, காஃபி இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போயிட்டு மத்தியானம் அவங்களுக்கு வந்து எப்படின்னா 4 மணிக்கு வேலை. ஸ்கூல் காலேஜ்லாம் வந்து இப்போ 12 மணி 1 மணியோட முடிஞ்சிடும். மற்றபடி வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா காலையில் போயிட்டு 4 மணிக்கு தான் முடியும் வேலை. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நம்ம ஊர் மாதிரி சாப்பாடை கட்டிக்கிட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பாடுக்கு பிரேக்கு நம்ம ஊரெல்லாம் இப்போ வேலை பார்க்குறாங்கன்னா என்ன மத்தியானம் சாப்பாடு 2 மணி நேரம் 1 மணி நேரம் பிரேக் இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கே வந்து எப்படின்னா சாப்பாடு கொண்டுட்டு போகிற பழக்கம் இங்கே மேக்ஸிமம் இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு பையன் வந்து வேலைக்கு போகிறாப்புல. எங்கள் வீட்டில் எல்லா பேரும் வேலைக்கு போகிறாங்க. என் பையன்கிட்ட ஒருத்தவன்ட்ட கேட்டேன். அப்போ பையன்கிட்ட கேட்டேன், என்னப்பா காலையில் வந்து சாப்பிட்டு போகிறேன், டோஸ்ட்டு காஃபி தான் சாப்பிட்றேன், நான் மத்தியானத்துக்கு நீ எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்டேன். மத்தியானத்துக்கு வந்து சாப்பிட மாட்டானா. மேக்ஸிமம் வந்து மத்தியானம் யாருமே வந்து சாப்பிட்றதில்ல. இவங்க சாப்பாடு டைம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க பார்த்தீங்களா, 4 மணி 5 மணி, அதுதான் அவங்களுக்கு சாப்பாடு டைமாக இருக்குது. ஒரு சில பேருக்கு சொல்கிறேன், எங்கள் வீட்டில் உள்ள நான் இருக்கிறது முறையை சொல்கிறேன், இவங்க எங்கள் வீட்டில் பசங்க பண்ணுறது. அப்போ நான் கேட்பேன், ஏன் அவனுக்கு பசிக்காதா, அப்போ மத்தியானம்லாம் பசிக்காதா அப்படின்னு. பசிக்கலாம் செய்யாது. அவன் வந்து இப்போ எப்படின்னா, இந்த காஃபி குடித்தாலே பசி அமர்த்திடும் போல். அதிகமாக காஃபி தான் குடிப்பாங்க. இங்கே மேக்ஸிமம் நீங்கள் இங்கே சவுதி அரேபியாவில் நிறைய இடத்துல நம்ம ஊரில் இப்போ என்ன டீ கடை இருக்கிற மாதிரி இங்கே வந்து ஃபுல்லாக காஃபி கடை தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் வந்து அதிகமாக டிரைவ் த்ரூ அதிகமான காஃபி கடை, எல்லா இடத்துலையும் காஃபி கடையில் மட்டும்தான் கூட்டம், அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஆமாம். அப்போ இங்கே வந்து இங்கே அரபிக் கஹ்வா, அந்த டீ, அதுக்கப்புறம் அந்த பேச்சு அதெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல அவங்க கம்பெனி ஆஃபீஸில், அதில் வந்து குடிச்சிட்டு அவங்களுக்கு வந்து பசி இருக்காது, ரொம்ப அவ்வளோவா பசிக்காது. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. அந்த மாதிரி. அதே இது இப்போது வேலை இல்லாதவங்களாம் இருப்பாங்க தெரியுமா, வீட்டிலே இருக்கிறவங்க சும்மா இருக்கிறவங்க அப்படிலாம் இருப்பாங்கள்ல. இப்போ எங்கள் முதலாளியம்மா இருக்காங்க, அவங்களாம் வேலை இல்லை, அவங்களாம் ரிட்டையர்டான ஆள். அவங்களாம் எப்படின்னா காலையில் 11 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. இப்போ காலையில் எந்திரிக்கிறது ஏன்னா நைட்டு 1 மணி 12 மணிக்கு தான் தூங்குவாங்க. அவங்களாம் வயசானவங்க தானே, வெளியில் போகிறது இப்படி போகிறது இந்த மாதிரி. அப்போ காலையில் அவங்க வந்து 11 மணிக்கு தான் வந்து எந்திரிப்பாங்க. எந்திரிச்சிட்டு அவங்களுக்கு என்ன காலை சாப்பாடுனா என்ன அப்படின்னா, சும்மா அந்த மாதிரி டோஸ்ட், இந்த மாதிரி கஹவா, சாயா இந்த மாதிரி இருக்கும், அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 12 மணி சலா டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சமையலுக்கு பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பிப்பாங்க. வேலைன்னா எப்படின்னா, எங்கள் வீட்லலாம் எப்படின்னா சமைக்கிறது வந்து வேலைக்கு வந்து ஆள் இருக்குது. வேலைக்கு ஆள் இருந்தாலுமே வந்து சமைக்கிறது வந்து இவங்க தான் சமைப்பாங்க. அந்த ஹவுஸ் மேட் வந்து எதுக்குன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு, இப்போ காய்கறி வெட்டுறது, நறுக்கிறது, மற்ற சின்ன சாமான்கள் பாத்திரங்கள் வந்து கழுவுறது, இந்த மாதிரி வேலைகள் தான். சமைக்கிறது மேக்ஸிமம் வந்து நம்ம முதலாளியம்மா தான் சமைப்பாங்க. ஒரு சில வீடுகளில் ஒரு சில வீடுகளில் வந்து A to Z வந்து ஹவுஸ் மேடே வந்து சமைக்கிறது, இப்போ எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. ஆனால் இங்கே எங்கள் வீட்டில் அப்படி. அதே மாதிரி எங்கள் முதலாளியம்மா சமைச்சு அவங்க எப்படின்னா மத்தியானம் சாப்பாடு எப்போ சாப்பிடுவாங்க அப்படின்னா, ஒரு 4:30 மணி சாப்பிட்டாங்கன்னா ஒரு 5 மணி 6 மணிக்கு போய் தூங்கிடுவாங்க. தூங்கிட்டு திருப்பி ஒரு 1 ஹவர் 2 ஹவர் தூங்குவாங்க. ஒரு 8 மணி வகையில் எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் 8 மணிக்கு எழுந்திரிச்சோன்னா அப்புறம் போர் அடிக்கும். அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது வெளியில் வந்து போகிறது, மாலு, ஏதாவது ஒரு சூக்கு, இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு அப்படியே சும்மா அப்படியே பர்ச்சேசிங், இல்லை சும்மா வாக்கிங், இந்த மாதிரி ஏதாவது போயிட்டு திருப்பி வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு 11:30 மணி ஆயிரும். அந்த டைமிங் பார்ப்பாங்க. இப்போ என்ன மணி, இப்போ இவ்வளோ நேரம் வீட்டில் இருந்திருக்கோம், சரி இவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் வீட்டில் வெளியில் சுற்றுவோம், அங்கே நடப்போம், என்ன நடக்குது அங்கே நடக்குது, அந்த இது புதுசாக எதுவும் கடை திறந்துருக்காங்களா, இந்த ஏரியாவில் இப்படி இங்கே சவுதியில் எப்படின்னா ஏதாவது இடத்துல புதுசாக கடை திறந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து
நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் போகும். அவங்க தான் அந்த ட்விட்டர் வந்து ஸ்னாப்சாட்டு அப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதில் வந்து அவங்களாம் தெரியும் இந்த ஏரியாவில் இந்த கடை புதுசாக இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம அங்கே போய் பார்ப்போம் என்ன நடக்குது, அங்கே என்ன புதுசாக ஆஃபர் இருக்குது, ஏதாவது நமக்கு வாங்குற மாதிரி இருக்கா வீட்டுக்கு சாமான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்புவாங்க. இப்படி போயிட்டு வர்றதுக்குள்ளே நமக்கு 11:30 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் மணி பார்ப்பாங்க, சரி முடிஞ்சு 11:30 மணி ஆச்சுன்னா சரி ஓகே வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. மத்தியானம் சாப்பாடு வந்து 4:30 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. 4:30 மணிக்கு சாப்பிட்டு திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்கல்ல, 8 மணிக்கு எந்திரிச்சு கிளம்ப போகும்போது சும்மா ஒரு லைட்டாக ஒரு சின்ன சாப்பாடு சாண்ட்விச் மாதிரி ஏதோ அவங்க சாப்பிட்டுக்குருவாங்க. ஏன்னா இப்போ இங்கேருந்து வெளியில் போகிறாங்கல்ல பசிக்கு சொல்லிவிட்டு சின்னதாக ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுக்குருவாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் சுற்றிட்டு திருப்பி நம்ம நைட்டு 11:30 மணிக்கு வரும்போது அப்பையும் பசிக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ ஒரு லைட்டாக சின்ன சாண்ட்விச் ஏதாவது இப்படி தான் ரொம்ப வந்து மேக்ஸிமம் வந்து அதிகமாக சோறு வந்து ஏதாவது எப்போயாவது ஒரு டைம் தான் சோறு சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் இப்போ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்படி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து மத்தியானம் சோறே சாப்பிடணும்னு நினைப்போம். நம்ம ஊரில் நான் அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து எப்படின்னா பர்கரு இல்லைனா ஏதாவது சாண்ட்விச் மாதிரி இந்த கபாப்பு இந்த மாதிரி மத்தியானம் சாப்பாட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பழக்க வழக்கம் தான் இங்கே அதிகமாக இருக்கும். இதுதான் மக்களே இங்கே சவுதி அரேபியாவில் வந்து மக்களோட சாப்பாட்டு முறை. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே எங்கள் வீட்டில் அப்படி மற்ற ஏரியாக்களில் மற்ற வீடுகள் மற்ற இதுலலாம் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஆமாம், இங்கே ரியாத்தில் இருக்கிறவங்க உங்களோட வீடுகளில் என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி ரியாத்தில் இருக்கிற நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து எப்படின்னா மத்தியான சாப்பாடு மட்டும்தான் வீட்டில் சமைச்சு சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் இங்கே பெருவாரியான வீடுகளில் நைட்டுக்கு வந்து டின்னர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு சில வீடுகளில் வந்து வெளியில் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவாங்க. ஷவர்மா இல்லை பர்கரு இல்லை பீஸா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து மேக்ஸிமம் வந்து ஹோட்டலில் போய் ஒன்று டிரைவர் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அவங்க வந்து டெலிவரி பாய்ஸ் இருக்காங்கல்ல ஹங்கர் ஸ்டேஷனு இந்த மாதிரி அதுலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் நிறையா இங்கே. ஏன்னா இவங்களுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்காது. மேக்ஸிமம் வந்து இவங்களுக்கு வந்து காசு பெரிய விஷயமா இருக்காது. ஒரு சில வீடுகளில் வந்து சமைச்சே நைட்டுக்கும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி மேக்ஸிமம் சோறு சாப்பிட்றதுலாம் ரொம்ப கம்மி நைட்டுக்கெலாம். ஓகே மக்களே, நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.